ஸோ நான் பேசுற வாய்ஸ் கேக்குதாப்பா? ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அதாவது காவலர் தேர்வு 2 சரிங்களா? பிசி டெஸ்ட் 2க்கான ஜிஎஸ் டிஸ்கஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சியா அல்லது அடுத்த வீடியோவா உங்களுக்கு வந்து சைக்காலஜி டிஸ்கஷன் வீடியோ இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமா டெஸ்ட் 2 முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இல்ல நான் இன்னும் முடிக்கவே இல்ல, படிக்கவே இல்ல அப்படின்னா, தயவு செய்து வந்து புக் எடுத்து படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு, ஒவ்வொரு தேர்வையும் முழுமையா வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து எழுதி முடிச்சுட்டு, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கிட்டு, பேனா கையில வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நாங்க என்னென்ன சொல்றோங்கிறத அப்படியே வந்து ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட் 2 தான். சரிங்களா? டெஸ்ட் 2க்கான நம்ம டிஸ்கஷன். இந்த டெஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பாடத்திட்டங்கள்னு பார்க்கும்பொழுது, இங்க பாருங்க பொது அறிவியல 6ஆம் வகுப்பு, சமூக அறிவியல 2ஆம் பருவம், அப்புறம் அறிவியல்ல 2ஆம் பருவம். சரிங்களா? 6th செகண்ட் டைம் ஃபுல்லாவே கவர் பண்றதுல. அப்புறம் வகைப்படுத்துதல் கிளாசிபிகேஷன் சுருக்குக இந்த 2 டாபிக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் மற்றும் மலைவாழிடங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் சரணாலயங்கள். இதை தாண்டி வந்து 10ஆம் வகுப்பு இயல் 2 அதுல உள்ள இலக்கண பகுதிகள், மொழித்திறன் பயிற்சிகள், முக்கியமான குறிப்புகள் இது எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 மதிப்பெண்கள், 150 கேள்விகள். சரிங்களா? 2.5 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லபடியா எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்பொழுது சில மாற்றங்கள் பாருங்க, கூற்றுக்காரண கொஸ்டின். சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்கள் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அவை மீளா மாற்றம். சரிங்களா சார்? மீள் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. மீள சரிங்களா? ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு திரும்ப மாற முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் மீள் மாற்றம். எடுத்துக்காட்டு ரப்பர் வளையம் நீளுதல், அப்புறம் தொட்டால் சினிங், இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன இருக்குதோ நம்ம வந்து தொட்ட உடனே மாறுதா இல்லையா, திரும்ப அதே ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்ப இது வந்து சரிதான். அடுத்து பாருங்க, சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. இந்த மாற்றம் மீளா மாற்றம் எனப்படும். சரிங்களா? இது பேர் மீளா மாற்றம். பால் தயிராக மாறுதல் ஒரு தடவை நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். சரிங்களா? திரும்ப தயிர்ல இருந்து பால்லாம் மாறாது. மாவிலிருந்து இட்லி தயாரித்தல் போன்றவை மீளா மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டாகும். இதுவும் சரிதான். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் தற்காலிகமான மாற்றம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தற்காலிகமான மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல், அதாவது பிசிக்ஸ் சம்பந்தமானது தான். இயற்பியல் மாற்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக மாற்றம்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை என்று கூறியவர் யாருன்னா முதல்ல வந்து ஜோசப் பிரிட்ஸ்லி அப்படிங்கிறவர் தான். சரிங்க? அதெல்லாம் வந்து ஃபேக்டர் என்னடான்னு கரெக்டா பாத்துக்குங்க. அடுத்து வந்து பாருங்க, பொறுத்துக்க பனிக்கட்டி நீராக மாறுதல் அப்படின்னா உருகுது. நீர் வந்து மாறுறது வந்து பாத்தீங்கன்னா, நீர் வந்து பனிக்கட்டியா மாறுறது வந்து பாத்தீங்கன்னா உறைதல். சரிங்களா? நீராவி நீராக மாறுதல் வந்து பாத்தீங்கன்னா ஆவி சுருங்குதல். நீர் நீராவியாக மாறுதல் வந்து பாத்தீங்கன்னா ஆவியாதல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கங்க. வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளாக ஆனது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 அடுக்குகள். சரிங்களா? ஸோ அது நமக்கு தெரியும். ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், மீசோஸ்பியர் சொல்லி படிப்போமா இல்லையா? மொத்தம் 5 லேயர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. வளிமண்டல அடுக்கை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தல். அந்த 5 லேயர் என்னென்னங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்ல. புறவழி அடுக்கு ஃபர்ஸ்ட், அயனி அடுக்கு, இடை வளிமண்டல அடுக்கு, அடுக்கு வளிமண்டல அடுக்கு, அடி வளிமண்டலம் அப்படிங்கிறது வந்து மொத்தம் இது 5 டைப்புங்கிறது இதை கொஞ்சம் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் சரியான விடை. பி. அடுத்து 7வது கொஸ்டின் வந்து பாருங்க, ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரு? ஜோசப் பிரிட்லி தான். சரிங்களா? பிரிட்ஸ்லி அப்படிங்கிறவர் தான் வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபேக்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதிக வினைத்திறன் கொண்ட நிறமற்ற வாயுக்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யாருன்னா ஆண்டனி லவாய்சியர் தான் வந்து என்ன பண்றாரு, நிறமில்லாத ஒரு வாயு, ஒரு கேஸுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா O2ன்னு சொல்றோமா இல்லையா, அதுக்கு வந்து அப்படி வந்து பேரிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யாருன்னா ஜான் இன்ஜென் ஹவுஸ் அப்படிங்கிறவர் தான். ஜான் இன்ஜென் ஹவுஸ்ங்கிறவர் தான் என்ன பண்றாரு, சூரிய ஒளி வந்து பார்த்தா தேவைப்படுது. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்து ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, போட்டோசிந்தசைஸ் பண்றதுக்காக. பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. காற்றின் பெரும் பகுதி ஆக்சிஜன் வாயு ஆகும். காற்றில் 4/5 ஆக்சிஜன் உள்ளது அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? காற்றில் சிறிதளவு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து தவறு. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, காற்றின் பெரும்பகுதி ஆக்சிஜன் வாயு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காற்றில் 4/5 ஆக்சிஜன் உள்ளது, தப்பு. சரிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ல் 3 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப தப்பு இது. சரிங்களா? காற்றில் சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான், ஹீலியம் போன்ற வாயுக்கள் உள்ளன. இது சரிதான். காற்றின் இயல்பு காலநிலை பொறுத்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஆமா, இதுவும் சரிதான். டெல்லியில உள்ள காத்துக்கும் நம்ம கிராமத்துல உள்ள காத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டெல்லியில வந்து மாசுபட்ட காத்து இருக்குது. அப்ப வந்து 1 தவறு, 2, 3 மட்டும் சரிங்கிறது இது சரியான விடை. சரிங்களா?
நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஃபேக்ட் தான், மெமரி பேஸ்டு தான், ரூதர் ஃபோர்டு தான் அதுக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே. கார்பன் டை ஆக்சைடு எத்தனை டிகிரி செல்சியஸ் குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறும் அப்படின்னா -57 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் தான் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நேரடி ஒரு லிக்யூட் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ரேஞ்சுக்கு போறது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, காற்றின் கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. ஆக்சிஜன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லைன்னா எந்த இடத்துலயும் எரியாதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு, அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்வின் தான் இதுக்கு வந்து சரியான விடை. நமது உடல் குளிர்ச்சியை உணரும் பொழுது காற்றின் வெப்ப அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் மெமரி பேஸ்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்பிரிக்காவில் உள்ள டேஸில் 1922 வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருந்தது. எந்த இடம்னா ஆப்பிரிக்காவில் லிபியாவில் தான். அது ரொம்ப அதிகமான ஒரு என்ன சொல்றது, ஒரு வெப்பநிலை இப்போ பதிவாக இருக்குது வேர்ல்ட்லி, அந்த பூமியிலே அப்படின்னு சொல்றாங்க. டேஸ் ஆனது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு ஆகும் அப்படின்னா வெப்பநிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அப்படின்னானது ஒரு வெப்பநிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கூற்று பொருள்கள் வெப்பப்படுத்தும் போது விரிவடைந்து குளிர்விக்கும் போது இது சுருக்கம் அடைகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. காரணம் வந்து பாத்தீங்கன்னா பொருளின் நீளம், பரப்பளவு, கன அளவு ஏற்படும் மாற்றமானது வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சரிதான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிங்க. கூற்று காரணம் இரண்டும் சரிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எந்தெந்த பொருட்கள் தன் வழியே மின்னோட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அது டேஸ் எனப்படும் அப்படிங்கிறது மின் கடத்தி அப்படிங்கறது புரிஞ்சுக்கிங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்றாலைகள். சரிங்களா? அது வந்து ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி, கயத்தாறு, திருநெல்வேலிங்கிறது சரிதான். அணுமின் நிலையங்கள் வந்து கல்பாக்கம், காஞ்சிபுரம், கூடங்குளம், திருநெல்வேலிங்கிறது இதுவும் சரிதான். நீர்மின் நிலையங்கிறது வந்து இது வந்து எண்ணூர் திருவள்ளூர்னு போட்டிருக்காங்க, பாபநாசம் திருநெல்வேலின்னு போட்டிருக்காங்க. அது தப்பு. சரிங்களா? ஓகே. அனல் மின் நிலையங்கிறது நெய்வேலி, இது கடலூர் அப்படிங்கிறது இது சரியானதான். சரிங்களா? அப்போ வந்து சி அதுக்கு வந்து சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதிக காலம் இயங்கக்கூடிய மற்றும் சிக்கனமான மின்கலன்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர்மின் நிலையங்கள் தான். நீர்மின் நிலையங்கள் தான் அதிக காலம் இயங்கக்கூடியது மற்றும் சிக்கனமானது. மீதி எல்லாமே பிரச்சனை தான். பாருங்க, அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், காற்றாலைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. வாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. டேஸ் என்பது ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியாகும். இக்கருவியானது சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அது என்னது? அம்மீட்டர் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. மின் கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் எனப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகே. பின்வருவற்றில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடி, அதாவது பார்த்தீங்கன்னா பைரஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதால ஆனது. இது சரிதான். போரோசிலிகேட் கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மிக 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 குறைவாகவே விரிவடைகின்றன. அதனாலதான் இந்த மாதிரி கண்ணாடிகள்லாம் பெருசா புடுறது இல்லை. அதாவது விரிசல் விடுவது அல்ல. போரோசிலிகேட் கண்ணாடியில் விரிசல்கள் பெருசா ஏற்படுறதில்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகங்கள்ல இதை வந்து சமையலறைகள்ல ஆய்வகங்கள்ல இந்த மாதிரி கண்ணாடிகள் வந்து அதிகம் வந்து பயன்படுத்துறாங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3மே சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. அனல் மின் நிலையம் வந்து வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இது சரிதான். நீர் மின் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றல், அதாவது பாத்தீங்கன்னா மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. தப்பு. இயக்க ஆற்றல் தான் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, அணுமின் நிலையங்கள் அணுக்கரு ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது, பிறகு மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதுவும் சரிதான். காற்றாலை நிலையங்கள் வந்து இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறதுங்கிறது இதுவும் சரிதான். அப்போ வந்து பி தான் இதுக்கு வந்து சரியான விடை, அதாவது தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க. மனித உடலில் மிக நீளமான செல் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு செல் தான். சரியா? நரம்பு செல். நியூரான் சொல்லுமா இல்லையா? உயிரினங்களின் அடிப்படை செல் மற்றும் செயலகு வந்து பார்த்தீங்கன்னா செல்லு தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதான் ஃபேக்ட் தான். அதே மாதிரி கூட்டுறவு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யாருன்னா ராபர்ட் ஹூக்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. செல் என்ற சொல்லை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பினை ராபர்ட் ஹூக் எந்த நூலில் விளக்கினார் அப்படின்னா மைக்ரோகிராஃபியா அப்படிங்கறத புரிஞ்சுக்க. மைக்ரோகிராஃபியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. செல்லிற்கு கதவு என்று அழைக்கப்படுவது வந்து செல் சவ்வு தான். சரிங்களா? செல் சவ்வு, செல் சுவர் ரெண்டுமே இருக்கும். மாத்தி மாத்தி போட்டுக்காதீங்க. செல் சவ்வு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு உள்ளார போனாதான் செல் சுவர் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. பாருங்க, இதான் செல் சவ்வு. இதுக்கு பிறகுதான் செல் சுவர் இருக்கும். அதன் பிறகுதான் உட்கருலாம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது வந்து என்னது? மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க.
செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? அதான் பவர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஓகே. அதனாலதான் அது வந்து அதிக சக்தி தருது. செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? உணவு தொழிற்சாலை. அந்த பசுங்கணிகம் மூலமா தான் பச்சையம் இருக்கு. மெக்னீசியம் அதுக்குள்ள இருக்கு. அதனால பச்சையமா இருக்கு. அதன் மூலமா தான் அது வந்து என்ன பண்ணுது? தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரிச்சுக்குது. செல்லின் சேமிப்பு கிடங்கு என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா குமிழ்கள். நுண்குமிழ்கள் தான் சேமிப்பு கிடங்குன்னு சொல்லுவாங்க. இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கும். தேவையான இடத்துல வந்து அது எடுத்துக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா உட்கருங்கிறத புரிஞ்சுக்கங்க. விலா எலும்புக்கூடு எத்தனை இணைகளை கொண்டுள்ளன அப்படிங்கிறது 12 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதா? 12. அதாவது லெஃப்ட் சைடுல 6, ரைட் சைடுல 6 மொத்தம் வந்து 12ங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதயம், நுரையீரல் போன்ற இன்றியமையாத உறுப்புகளை பாதுகாப்பது எதுனா விலா எலும்புக்கூடுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடை எலும்பு தான் மிக பெருசுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதெல்லாம் டைரக்டான ஆன்சர் தான். அங்கவடி எலும்பின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்டோரியல் 2.8 மில்லிமீட்டர் தான் அதுக்கு வந்து சரியான விடை. அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போது காணப்படும் எலும்புகள் எத்தனைனா 300க்கும் அதிகமா இருக்கும். அது வந்து பெருசா வளர 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 இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி மொத்தம் வந்து 206 எலும்புகளா மாறிடும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆனதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா வேதகாலம் குறித்து அதிக இலக்கிய சான்றுகள் உள்ளன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது வந்து சரிதான். சரிங்களா? அதிக இலக்கிய சான்றுகள் தான் இருக்குது. சரி. பயன்பாட்டு பொருட்கள் சான்றுகள் போதுமான அளவு உள்ளன. தப்பு. புரியுதுங்களா? அந்த காலத்துல வந்து இந்த பொருள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி பயன்பாட்டு பொருட்கள் வந்து அந்த மாரி பெருசா என்ன பண்ணல கிடைக்கலங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப 2வது தப்பு. அப்ப 1 சரி. அத பத்தின கூற்று சரி, காரணம் தவறுங்கிறத புரிஞ்சுக்கங்க. வேத காலத்துல என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா 1/6 தான். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நிலவரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6ல் 1 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூலிக்கப்படும். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் அப்படின்னா சாரநாத்துல தான் நிகழ்த்தினார். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா தர்ம பரிவர்த்தன சக்ரா அப்படிங்கிற மாரி. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. சமணம் குறித்த கீழ்க்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னா, உலகை தோற்றுவித்தோட கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. தப்பு. அப்படிலாம் ஒத்துக்கல. சரிங்களா? பிரபஞ்சம் அப்படி இப்படிலாம். அது வந்து தானா தான் உருவானுச்சு ஒழிய கடவுள்லாம் படைக்கலங்கிறத இவங்க சொல்றாங்க. அதாவது பார்த்தா கடவுள்லாம் எதுவும் இல்ல. அது வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உலக கடவுள் அதாவது எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உலக கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. இது மட்டும் தான் தப்பு. இது மட்டும் தான் சரி. உலகத்தை கடவுள் தான் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் சரியானது. அது மறுக்குது. சரிங்களா? ஆமா. அதனால அத மட்டும் ஆன்சர் போட்டுக்கங்க. சமணத்தின் முதல் தீர்த்தங்கர் வந்து ரிஷபதேவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. வர்த்தமானர் வந்து கடைசி இது 24த் 24த் தீர்த்தங்கரர் வந்து வர்த்தமானர் மகாவீரர் அப்படிங்கிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. வரலாற்று அறிஞர் வில் டுடான்ட் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்னவென்று வர்ணிக்கிறார் அப்படின்னா நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி வில் டுடான்ட்ங்கிறவர் என்ன பண்றாரு அந்த காலத்தை வந்து அவர் வந்து வரையறை செய்கிறார். பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மத மாநாட்டை கூட்டியவர் யாருன்னா அசோகருங்கிறது புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அசோகருங்கிறது புரிஞ்சுக்கங்க. மகாவீரரின் கோட்பாட்டை என்னவென்று அழைக்கின்றோம் அப்படின்னு திரிரத்தினங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. திரிரத்தினங்கள். சரிங்களா? கூற்று 1 ஒருவருடைய வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பது அவரது கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறது பௌத்த மதம். சரிங்களா? இது 1. மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் வந்து கௌதம சுவாமி அப்படிங்கிறது 2வது இது. சரிங்களா? ஸோ அப்ப வந்து கூற்று 2மே சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. 2மே சரிதான். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமத்தில் ஒரு காலத்தில் என்னவென்று அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. சரிதான். சரிங்களா? ஓகே. கங்கை சமவெளியில் அதிகமாக காணப்படும் கனிமங்கள் வந்து இரும்பு தான். இந்த இரும்பால தான் மகத பேரரசே உருவானுச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா இருந்துச்சு. சரிங்களா? 16 மகா ஜனபதாஸ்ன்னு சொல்றோம். அதுல மகதம் மட்டும் தான் மிஞ்சி இருந்தது கடைசியில. காரணம் என்னன்னா, அங்க வந்து அயன் கன்டென்ட் அதிகமா இருந்தது. அயன் தான் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா, இது பிருக்கத்ரதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. சரியா? மௌரிய டைனஸ்டியோட லாஸ்ட் கிங் ஆஃப் மௌரிய டைனஸ்டி. மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா, தாமிரம் தாங்கிறது புரிஞ்சுக்கங்க. தாமிரம், செம்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. 1947 விடுதலை நாளில் போது ஏற்பட்ட கொடி எந்த இடத்தில் நெசவு செய்யப்பட்டது? ஏற்றப்பட்ட அந்த கொடி. அது வந்து பார்த்தீங்கன்னா, குடியாத்தம். சரிங்களா? நம்மளுடைய வேலூர் மாவட்டம் குடியாத்துல தான் முதல்ல அது வந்து நெய்யப்பட்டதுங்கிறது நமக்கு ஒரு பெருமை. சக ஆண்டு முறையை துவக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா பேரரசர் கனிஷ்கர். சரிங்களா? ஏடி 78 இதான் சக இயர்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இமாம் பசந்த் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட மாம்பழ வகை அப்படின்னா முகலாயர்கள் காலத்தில். முகலாயர்கள் வந்து அரச பரம்பரை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு மாம்பழ வகையை அதை வந்து உருவாக்கி அதிகமாக பயிரிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். தவறான இந்த கூற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறது வந்து கூற்று ஒண்ணு, தேசிய கொடியின் நீள அகலம் 3:2. சரிங்களா, இது சரிதான். அசோக சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆரங்களை கொண்டது, இதுவும் சரிதான். அசோக சக்கரம் வெளிர் நீல நிறம் உடையது, தப்பு. அசோக சக்கரம் என்ன கலர் உடையது, அது வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் உடையது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, ஸோ அப்போ இது வந்து தப்பு. ஓகேங்களா, அப்போ வந்து 3 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவல் எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சரிங்களா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவர் தான் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பெங்காலி மொழியில் எழுதியிருப்பாரு. இதனோட ஹிந்தி வருஷம் தான் நம்ம வந்து பாடிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யாரும் டி உதயகுமார்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவர் வந்து தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கிறத புரிஞ்சுக்கங்க. ஐஐடி கராக்பூர்ல இவர் படிச்சுட்டு இருக்காரு. சரிங்களா, படிச்சாரு, இப்போ வந்து பேராசிரியரா இருக்காரு. 1896 வந்து தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா, வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அதை முதல்ல காங்கிரஸ் மாநாட்டில் பாடியவர் யாரும் ரவீந்திரநாத் தாகூருங்கிறத புரிஞ்சுக்கங்க. 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கு உள்ளது அப்படின்னா சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கொடியை உருவாக்குனது வந்து நம்மளுடைய வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல. அது ஏத்தனது நேரு. அது இப்ப எங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மியூசியத்துல இருக்கு. அரசமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்படுது? 1946 டிசம்பர் 6ஆம் தேதி இது உருவாக்கப்படுதுங்கிறது புரிஞ்சுக்கங்க. சரிங்களா, ஆமா, டிசம்பர் 6ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 9ஆம் தேதி இது பண்ணாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் ஃபர்ஸ்ட் ஹெட்டா இருந்தாரு. அதே டிசம்பர் 11ல வந்து பாத்தீங்கன்னா அவர் செத்துருவாரு. யாரு, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டெத் ஆயிடுவாரு. திரும்ப அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து வருவாரு. இந்திய அரசு நிர்ணய சபை மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னா 389 உறுப்பினர்கள் கொண்டது. இதெல்லாம் ஃபேக்ட் தான். 16/9/2016 வரை அரசமைப்பு எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 101 முறை. இந்த தேதி வரை 2016 செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் 101 முறை இந்தியன் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்றீங்கிறத புரிஞ்சுக்கங்க. அரசமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 15 பேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா BN ராவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அரசமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் 26. அதாவது 1949 நவம்பர் 26ஆம் தேதி என்ன பண்ணாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பழைய காலத்தில் புழக்கத்தில் இருந்த வர்க்க முறை எது அப்படின்னா பண்டமாற்று முறைங்கிறத புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரில் வாழ்கின்றனர் அப்படின்னு 47% அப்படிங்கிறது ஒரு டேட்டா சொல்லுது. சரிங்களா, இதெல்லாம் புக்ல இருக்குது. காந்தியடிகளின் கூட்டுப்படி நகரங்கள் நம் நாட்டின் என்னவாக திகழ்கின்றன அப்படிங்கிறது முதுகெலும்பாக திகழ்கின்றன. சரிங்களா, முதுகெலும்பு தான், ஸ்பைனல் கார்ட் ஆஃப். சரிங்களா, அடுத்து பாருங்க, பொறுத்துக. முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலதன பொருள் உற்பத்திங்கிறத முதல்நிலை தொழில். அதே மாதிரி மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் வந்து நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காரு. சந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒருமே நடக்கக்கூடியது. நகரம் அப்படிங்கிறது 3ஆம் நிலை தொழில் அப்படிங்கிறது. நகரம்ங்கிறது 47. அதாவது பார்த்தீங்கன்னா நகரம், நகரத்துக்கு இந்த கொஸ்டின் தான். நகரில் எத்தனை சதவீதம் மக்கள் வாழ்கின்றன அப்படிங்கிறது 47% மக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சதவீதம். வங்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை தொழில் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. சரிங்களா, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 3, 5, 2, 1, 4ங்கிறது புரிஞ்சுக்கங்க. 1929 எந்த ஊரில் உள்ள காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்றது அப்படின்னா கல்கத்தாவில். சரிங்களா, கூற்று அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார். காரணம் வந்து தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி பெறுகிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது ரெண்டுமே சரிதான். சரிங்களா, ஆனா அதுக்கு வந்து சரியான விளக்கம் அல்ல. அதாவது அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் தான். அவர் வந்து தம்மா ஃபாலோ பண்ணதால அவர் வந்து பார்த்தா மாபெரும் பேரரசர் அல்ல. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் மாபெரும் பேரரசரை ஏன் அழைக்கிறோம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியர். புரியுதுங்களா, ஒரு நல்லா வந்து சண்டை போடக்கூடியவர், நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடியவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AD 261. புரியுதுங்களா, இதுல வந்து கலிங்க வாரம் நடக்கும். கலிங்க வாரில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை வந்து கொலை பண்ணிடுவாரு, ஃபுல்லா போட்டு தள்ளிடுவாரு. அந்த ஒடிசாங்கிற பகுதியை, கலிங்கங்கிற பகுதியை கேப்சர் பண்ணிடுவாரு. அதன் பிறகு நாம இனிமே இத்தனை பேரை கொலை பண்ணி நம்ம அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட போறோமா அப்படிங்கிற பேர் நினைச்சு அவர் வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணி அவர் கிரியேட் பண்ண அவர் ஃபாலோ பண்ண பாலிசிக்கு பேர் தான், அந்த கொள்கைக்கு பேர் தான் தம்மா பாலிசி. தம்மா பாலிசி தான் தர்ம பாலிசி. சரிங்களா, தர்ம கொள்கை அப்படின்னு பொருள். 4 மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு வந்து மகதம் தான். ஏன்னா அங்க வந்து அயன் கண்டென்ட் அதிகமா இருந்தது, செழிப்பான பகுதி, கங்கை சமவெளிக்கு கீழ்ப்புறமாக உள்ளது அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. மௌரிய அரசு பற்றிய கூற்றை ஆராய்க. கூற்று 1,
பாகா என்பது ஒரு நிலவரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலில் 1/6 பங்கு அப்படிங்கிறது சரிதான். கிர்னார் பாறைகள் விட்டு சுதர்சனா ஏரி பற்றி குறிப்பிடுகிறது, இதுவும் சரிதான். அப்போ வந்து கூற்று இரண்டும் சரிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பௌத்தத்தை நிறுவியவர் யாருன்னா கௌதம புத்தர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அறவோர் பள்ளி பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை. சரிங்களா? அறவோர் பள்ளி அப்படின்னா மணிமேகலைன்னு சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா சமண மதம் இருக்கா இல்லையா? சமண மத பள்ளிகள் தான் அறவோர் பள்ளிகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா மணிமேகலைங்கிறது புத்த மத நூலுங்கிறத புரிஞ்சுக்கங்க. கீழ்கண்டவற்றில் பொறுத்துக. கணாங்கிறது மக்கள். மெகசனிஸ் அப்படிங்கிறது இண்டிகா. சாணக்கியாங்கிறது அர்த்தசாஸ்திரம். தர்ம யாத்திரைங்கிறது மத சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி 2, 3, 4, 1ங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதை பொறுத்துக்க. கங்காரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் வளங்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காற்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண மதிப்பற்ற வளம். பெட்ரோலியம் அப்படிங்கிறது பண மதிப்புள்ள வளம். அறிவியலாளர் அப்படிங்கிறது 3ஆம் நிலை செயல்பாடுகள். பிவி செல்கள் அப்படிங்கிறது சிலிக்கான். சரிங்களா? இதை கரெக்டா வந்து நம்ம இது பண்ணிட்டோம். அப்ப டி தான் இதுக்கு வந்து சரியான விடை. இந்தியாவில் மிக அதிக பரப்பளவு கொண்ட வனவிலங்கு சரணாலயம் எதுனா நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் வனவிலங்கு சரணாலயம்ங்கிறது புரிஞ்சுக்கங்க. அதிக பரப்பளவு கொண்ட வனவிலங்கு சரணாலயம் நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவில் மிக குறைந்த பரப்பளவு கொண்ட வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா போர் வனவிலங்கு சரணாலயம். சரி, இதெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டான ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வருது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுதான். இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. கீழ்கண்ட எந்த சரணாலயத்தில் பச்சுவந்திகள் முக்கிய உயிரினங்களாக உள்ளனாங்க பழனிமலை வனவிலங்கு சரணாலயம்ங்கிறது புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஃபேக்ட் தான். இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயங்கள் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவில் மிக அதிக மலை வாசல் மாநிலம் வந்து மேகாலயா தான். சரிங்களா? மேகாலயா, ஷில்லாங். சரிங்களா? அதிகமா மழை பெய்யக்கூடிய மாநிலமும் மேகாலயா தான். அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா மவுசின்ரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சிரபுஞ்சிங்கிறது முன்ன பழைய ஏரியா, அதிகமா மழை தரக்கூடிய பகுதி. உலகிலேயே இந்தியாவிலேயே அதிகமா மழை தரக்கூடிய பகுதி வந்து முன்ன சிரபுஞ்சியா இருந்துச்சு. இப்போ வந்து மவுசின்ரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அதே மேகாலயாவில தான் இருக்குது. மலைகளின் இளவரசி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ளது. சரிங்களா? அதான் கொடைக்கானல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த கொடைக்கானல் தான் மலைகளின் இளவரசி. யுனெஸ்கோ அமைப்பால் இந்தியாவின் முதல் மலைவாச தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் வந்து டார்ஜிலிங். கீழ்கண்டவற்றில் இந்தியாவின் முக்கிய மலைவாசல் தலங்கள் மற்றும் அவை அமைந்துள்ள மாநிலங்களை சரியாக பொறுத்துக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு அதாவது பாத்தீங்கன்னா நைனிடால் அப்படிங்கிறது நைனித்தால் அதெல்லாம் ஒண்ணுதான். உத்தரகாண்ட். மூணாறுங்கிறது கேரளா. ஸ்ரீநகருங்கிறது ஜம்மு காஷ்மீர்ங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஒண்ணுக்கு வந்து ஏ தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் எத்தனை முக்கிய மலைத்தொடர்கள் உள்ளன? 7 முக்கிய மலைத்தொடர்கள் உள்ளன. சரிங்களா? முக்கிய இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ். சரிங்களா? தென்மேற்கு பருவமழை மூலம் இந்தியா பெருமளவு மழை அளவு எத்தனை விழுக்காடு மழை அளிப்பு வினையை தருகிறதுனா 80 விழுக்காடு. அப்ப இந்தியாவுக்கு அதிகமா மழை தரக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று மழை இந்தியாவுக்கு. இதே தமிழ்நாட்டுக்கு அதிகமா மழை தரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் மான்சூனுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் சைக்ளோன் பீரியட். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து தென்மேற்கு பருவமழைங்கிறது ஜூன் டு செப்டம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. 2வது சைக்ளோன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து என்னது அக்டோபர் டு டிசம்பர்னு சொல்லுவாங்க. ஆனா அக்டோபர் டு நவம்பர் தான் எக்ஸாக்டா வடகிழக்கு பருவமழை. சூறாவளி பருவக்காற்று மழை சைக்ளோன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் மட்டும். அப்பதான் சென்னை ஃபுல்லா மிதக்கும் தண்ணியில. சரிங்களா? உலகெல்லாம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். சரிங்க? தொல்காப்பியர். தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியங்கிற நூல் எழுதியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா 3 இலக்கண நூல். எத்தனை இலக்கண நூல்? 3 இலக்கண நூல். அதாவது எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிற 3 இலக்கண நூல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? பொறுத்துக. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்து பத்தி மேற்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடக்கு காற்று. வடக்குங்கிறது வாடை காற்று. தெற்குங்கிறது தென்றல் காற்று. கிழக்குங்கிறது குணக்கு காற்றுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுதேசமித்திரன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. இந்தியா சுதேசமித்திரன். இதெல்லாம் வந்து ஆசிரியரா அவர் வந்து பணியாற்றி இருக்காரு. அவர் உருவாக்குனார் நினைச்சுக்காதீங்க. ஆசிரியர் எடிட்டரா இருந்திருக்காரு. ஆங்கிலத்தில் போர்ஸ் போயம் ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் வசன கவிதை தமிழில் அறிமுகப்படுத்தவர் யாருன்னா யாரு? பாரதியார் தான். சரிங்களா?
அது ரொம்ப முக்கியமானது. அந்த போர்ஸ், போயம், அதாவது ஹைக்கூ கவிதை இது எல்லாமே வந்து தமிழ்ல வந்து முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா நம்மளுடைய பாரதியார் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கார்காலம் குறிக்கும் மாதம் எது அப்படின்னா ஆவணி புரட்டாசி அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. ஆவணி புரட்டாசி. சரிங்களா? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் எந்த நிலத்துக்குரிய உரிபொருட்கள் அப்படின்னா முல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. முல்லை. தாய்லாந்து மன்னரின் மகுடு சூட்டு விழாவிற்கு அவர்களது தாய்மொழியில் எழுதி வைத்த பாடும் தமிழ் பாடல் எது அப்படின்னா திருவெம்பாவை, திருப்பாவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. நடந்தலை என்பதன் பொருள் வந்து அகன்றங்கிறது பொருள். வி என்பதன் பொருள் வந்து மலர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தளங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல்களுக்குரிய உரையவர்னா ஔவையாருங்கிறது புரிஞ்சுக்கங்க. இதுல வந்து பொறுத்துக மூதூருங்கிறது பண்பு தொகை. உருதுயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகை. கைத்தொழுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கைங்கிறது உரிச்சொற்றொடர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. நந்தமிழ் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பில் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ளது தென்றலோடு தூதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தென்றலோடு தூது. வலி மிகுன் வலி இல்லை என்று கூறியவர் வந்து ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக்ட் ஓரியன்டா தான். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து படிச்சிருந்தா மனப்பாடம் பண்ணிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அவ்வளவுதான். உலக காற்று நாளுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஜூன் 15ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? 10 பட்டில் குறைந்தடிகளை உள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான். காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கிந்திருக்கு பெயரச்சு வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. வினைத்தொகை வந்து 3 காலத்தை காட்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. பாடு எமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீசை சிரித்தார் என்பதனை என்பதன் தொகையின் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார் இதான் வந்து கொஸ்டின். என்பதன் தொகையின் வகை அப்படின்னா அன்மொழி தொகை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம இதோட வந்து டெஸ்ட் 2ஓட ஜிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபாஸ்டா மேலோட்டமா கடன்னு பார்த்துட்டோம். ஒரு பிசி லெவல்ல உங்களுக்கு தேவையான டிஸ்கஷன் இதெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டா தான் இருக்குது. மேக்ஸிமம் இதுல வந்து நான் விளக்கம் சொல்றதுக்குள்ள ஒன்றும் இருக்காது. நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2க்கு சைக்காலஜி வீடியோ இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, தாராளமா பார்த்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? நன்றி.